முடிச்சாவ படுத்து தூங்குறா பாரு சூரியன் வந்தும். எந்திரடி ஏய் விளங்காதவளே இந்தாடி எந்திரடி. ஐயோ விடிஞ்சிருச்சு அத்தை, மன்னிச்சிருங்க அத்தை. விளங்காதவளே எந்திரிச்சு போய் வாசல பெருக்குடி. ஒண்ணுக்கும் நைட் இல்லாதவ. ஒரே ஒரு புள்ள இவ்வளவு சொத்துக்கும் வாரிசு. இவனுக்கு ஒரு வாரிசு இல்லையே. பேர பிள்ளைய கொஞ்சறதுக்கு எனக்கு வந்து கொடுத்து வைக்கலையே. இந்த தத்திரியை முடிச்சவளை கட்டிட்டு வந்துட்டு என் புள்ள பாவம். சரி தூங்கு சாமி. இங்க பாருமா, புள்ளிய அழுவாம அழுங்காம தூக்கிட்டு வா. அங்க நிக்கிறா பாரு, அவளுக்கு 5 வருஷமா புள்ள இல்ல. குழந்தை மேல கண்ணு வச்சிருவா. ஏமா அப்படி சொல்றீங்க? பாவமா அவங்க. சொன்ன கேளுடி, அவ வீட்டுக்கு முன்னாடி புள்ள அழுதுற போகுது, பார்த்து சூதானமா தூக்கிட்டு வா. சரிம்மா. ஐயோ குழந்தை அழுவுதே. அழாதடி ஊஷ். குழந்தைய அழுக வைக்காதீங்கம்மா, இங்க கொடுங்க. ராஜாத்தி குழந்தைய புடிங்கக்கா. என்ன தைரியம் இருந்தா குழந்தைய தூக்க போவ? குழந்தையோட வாசனை என்னன்னு தெரியுமாடி உனக்கு? குழந்தைய சுமந்திருக்கியாடி ஒரு நாளாவது நாள்? ஏன் பொண்ணு போன வருஷம் கல்யாணம் பண்ணிட்டு இந்த வருஷம் குழந்தையோட வந்து நிக்கிறான். அவளுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. நீ அதிர்ஷ்டம் இல்லாதபடி. உனக்கெல்லாம் குழந்தை பெத்துக்கிற பாக்கியம் இருக்குதா? குழந்தை மேல உனக்கு என்னடி பாசம் வேண்டியது இருக்கு? அம்மா பாவம் அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. ஏய் நீ நிறுத்தி. கண்ணவ கையில எல்லாம் குழந்தைய கொடுக்க போறா. கம்மடி ரெடி, உனக்கு ஒண்ணும் தெரியாது. அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. சீ வாய மூடி வரடி. 15 வருஷமா குழந்தை இல்லாம இதே மூலையில உட்கார்ந்திருக்கவ. உனக்கெல்லாம் வெக்கம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா வீட்டை விட்டு வெளியே வராதடி. ஓ மூஞ்சில எல்லாம் முழிச்சிட்டு போனா ஏதாவது விலகுமா? ஏன் குழந்தைய கொண்டுட்டு போய் இன்னைக்கு சுத்தி போடணும். நகரடி அங்கிட்டு. எப்படிமா அப்படி மனசாட்சியே இல்லாம பேசுறீங்க? ஏமா அப்படி ஒருத்தவங்க குழந்தை இல்லைன்றதுக்காக குத்தி காட்டுறீங்க? அதே நிலைமை எனக்கு வந்துருந்துச்சுன்னா என்னமா பண்ணிருப்பீங்க? நீ வாயை முடிக்கிட்டு வா. நமக்கு அந்த கொடுப்பனை இருக்குது, அதனால நம்ம பேசுறோம். இங்க பின்னாடி நிக்கிறாலும் அந்த கிழவி அவ்வளோ பணம் வச்சிருந்தாலும் மருமகளை ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போக மாட்டான். அவன் அதுக்கு மேல அந்த கிழட்டு மூதேவி. நீ நட போலாம். இவளால ஊர்ல என்னால தலை காட்ட முடியல. ஏன் பணம்லாம் வச்சிருந்தா இவளுங்களுக்கு கண்ணு ஊர்த்து காட்டுக்கு. அவ வரடி என் புள்ள பெக்காம இருந்தானா நான் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு என் காசை கரைக்கணுமா? என் மவன் கிட்ட போயிட்டு இப்பவே 1 2 நாயத்தை கேட்கிறேன். ஐயா துறை, ஏன் ஐயா துறை. ஏங்க எந்திரிங்க. ஏங்க எந்திரிங்க. என்னம்மா என்னாச்சு? ஏமா அழுகுற? என்னங்க நீங்க வேணா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்க. நான் வேணா எங்க வீட்டுக்கு போயிடுறேங்க. என்னால இந்த குடும்பத்துக்கு யாருக்கும் கஷ்டம் வேணாங்க. நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியலங்க. என் வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட உண்டாகலங்க. போறவங்க வரவங்க எல்லாரும் இன்னும் ஒரு மாதிரி பாக்குறாங்கங்க. அது மட்டும் இல்லைங்க, என் மூஞ்சில முழிச்சிட்டு போனா எதுவுமே விளங்காதுன்னு சொல்றாங்கங்க. நீ அழுகாதம்மா அதை நினைச்சு. குழந்தை இல்லைன்னா என்ன? இங்க பாரு நான் இருக்கேன்ல. குழந்தை தத்து கூட எடுத்துக்கலாம். பெத்தாதான் குழந்தையா? அழுகாதம்மா. ஏய் நிறுத்துடா. அவளுக்கு இப்படி சொல்லி சொல்லி ஊசு பேத்து விடாத. பெத்தாதான் குழந்தையானா? பெத்தாதான்டா குழந்தை. பெக்கனா எப்படி இந்த வீட்டு வாரிசு ஆகும்? சொத்து நயா பைசா தர மாட்டேன். இவளால புள்ள பெக்க முடிஞ்சா இருக்கட்டும், இல்லைன்னா இவளை கூட்டிட்டு போய் அவங்க ஆய் வீட்டுல விட்டுட்டு வந்துரு. சரியா? இங்க பாரு 2 மாசம் டைம் தரேன். அதுக்குள்ள இவ வந்து உண்டாயி குழந்தை பெத்துக்கிட்டா இங்க இருக்கலாம். இல்லைன்னா நீ இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்க. ராமாயி பேத்தி ஊர்ல இருக்கிறா, அவளை கொண்டுட்டு வந்து நான் உனக்கு கட்டி வைக்க போறேன். அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். அம்மா இந்த மாதிரி பேசாதம்மா. எனக்கு ஒரு தங்கச்சி இருந்து அவளுக்கு குழந்தை இல்லைன்னா நீ என்னம்மா பண்ணிருப்ப? சொல்லுமா. ஏய் குழந்தை இல்லைன்னா பொம்பளையே இல்லடா. என்னடா பேசுற நீ? பொம்பளையாடா இவ? ஒரு புள்ள பெக்க வக்கல்ல. இவளை கூட்டிட்டு போய் இப்பவே நீ அவங்க அப்பங்கிட்ட விட்டுட்டு வந்துரு. போடா வெளியே போடா. ஃபர்ஸ்ட் இவளை இழுத்துட்டு போடாக்குறல்ல. நான் எங்க வீட்டுக்கு போயிடுறேங்க. நீங்க 2வது கல்யாணம் பண்ணிக்கோங்க ப்ளீஸ்ங்க. இதுக்கப்புறம் என்னால எதுவும் தாங்க முடியாது. லக்ஷ்மி நில்லுமா. லக்ஷ்மி லக்ஷ்மி என்னை விட்டு போகாத. சொல்றது கேளுமா. லட்சுமி நில்லுமா. லட்சுமி லட்சுமி நில்லுமா. ஐயோ ஏன் லட்சுமி. லக்ஷ்மி இறங்குமா இறங்குமா. நான் சொல்றதை கேளுமா. ஐயோ என்ன பழக்கம் அது? முதல்ல கீழே இறங்குமா. பார்க்க பெரிய இடத்து ஆளுங்க மாதிரி இருக்கீங்க. சண்டை போட்டுட்டு இப்படி தற்கொலை பண்ணிக்க போறீங்க கோல மாதிரி. சண்டை இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். இதுக்கெல்லாம் போயிட்டு தற்கொலை பண்ணிக்க முடிவெடுப்பீங்களா? ஐயா பெரியவரே, எங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகுது. இந்த 15 வருஷமாவும் எங்களுக்கு குழந்தையே இல்லைங்க ஐயா. ரோட்ல போறவங்க வரவங்க பேசுறாங்க, நாங்க தாங்கிக்கிறோம். வீட்டுல இருக்க எங்க அம்மாவே இவளை ரொம்ப பேசுறாங்க. அதை தாங்க முடியாம தான் இவ தற்கொலை பண்ணிக்க ஓடி வந்தா. அவளை தடுக்கதான் ஐயா நான் ஓடி வந்தேன்.
பார்க்க என் பொண்ணு மாதிரி இருக்கமா, லக்ஷ்மி மாதிரி இருக்க. உனக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நான் சொல்றத மட்டும் கேளு. உங்க 2 பேத்து பேரும் நான் தெரிஞ்சுக்கலாமா? என் பேரு ஐயாத்துறை, இவ பேரு லக்ஷ்மிங்க ஐயா. சத்தியபுரத்தோட பண்ணக்காரு நானு. குழந்தைக்கு வசதி வாய்ப்பு முக்கியம் இல்ல, நல்ல குணங்கள் இருந்தாலே தானாக கடவுளை அள்ளி போடுவாரு மடிப்பிச்ச. நான் சொல்றத மட்டும் கேளுங்க. ஐயா, நீங்க சொல்ற மாதிரி மட்டும் எனக்கு கடவுள் வந்து குழந்தை வர கொடுத்தாருன்னா நான் நீங்க என்ன சொன்னாலும் செய்வேன் ஐயா. 2 பேரும் கிளம்பி அஸ்தினாபுரத்துக்கு போங்க. வெறும் வயிற்றோட காலையில போங்க. அங்க ஒரு ஆலமரம் இருக்கும். ஆலமரத்துக்கு கீழே ஒரு கல் இருக்கும். என்ன கல் இருக்கு அப்படின்னு கடவுளை தேடாதீங்க, அதுதான் கடவுள். அங்க போயிட்டு அழுது கண்ணீர் விட்டு வேண்டுதலை வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த இடத்துல போயிட்டு நீங்க நின்றாலே போதும், கடவுள் கண்டிப்பா உங்களுக்கு அள்ளி போடுவாரு மடிப்பிச்ச. சரிங்களா? போயிட்டு வாங்க 2 பேரும். ஐயோ, என்னம்மா அது காலில் விழுகிற? எந்திரிமா, நிச்சயமா நீ குழந்தை பெற்றுட்டு வருவ. அப்போ உன்னைய ஆசீர்வாதம் பண்றேன். ரொம்ப நன்றிங்கய்யா. இதால நான் பெரிய கேலி கூத்துக்கு ஆளாகி உசுறு விடுற நிலைமைக்கு போனேன். கடவுள் மாதிரி வந்து எங்களுக்கு வழி காட்டியிருக்கீங்க. உங்க வாய் முகூர்த்தம் பழிக்கட்டும் ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. எல்லாம் அவன் செய்யும். நல்லா இருங்க. நான் வரட்டா? லக்ஷ்மி, இந்நேரம் நீ அவசரப்பட்டு குதிச்சிருந்தா என்ன ஆயிருக்கிறது? பெரிய ஒரு கடவுள் மாதிரி வந்து நமக்கு ஒரு உத்தரவு கொடுத்திருக்காரு. நம்ம அதை போய் செய்யலாமா? என்னை மன்னிச்சிருங்க. குழந்தை இல்லாத ஆதங்கத்துல தான் நான் வந்து தற்கொலை பண்ணிக்கலான்னு நினைச்சேன். உங்களை பத்தி நினைச்சு பார்க்க மறந்துட்டேங்க. என்னை மன்னிச்சிருங்க. வாங்க இப்பவே அஸ்தினாபுரத்துக்கு போலாம். நான் உன்னை எதுவும் தப்பா நினைக்கல லட்சுமி. எங்க அம்மா பேசுற பேச்சு எனக்கே ஈட்டி எடுத்து நெஞ்சில குத்துன மாதிரி இருந்துச்சு. பாவம், நீ எப்படி தாங்கிப்ப? சரி வா போலாம். சத்யா நில்லுமா. ஏய் நில்லு நில்லு. ஏய் சொன்ன பேச்சு கேளு. அம்மா அம்மா, ஏம்மா என்னை இங்க விட்டுட்டு போனீங்க? அம்மா. கீழே பார்த்துவாமா. ஏங்க, அஸ்தினாபுரத்துக்கு வந்துட்டோமாங்க. இதுதானே அந்த ஆலமரம்? ஏங்க, ஆலமரம் இவ்வளோ சின்னதாக இன்னைக்கு தாங்க பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, பெரியவர் சொன்ன கல்லும் இங்கே தாங்க இருக்கு. ஐயோ, கல்லுன்னு சொல்லிட்டேனே. கடவுளே என்னை மன்னிச்சிரு. கடவுளே, என் பேர் தான் லக்ஷ்மி. என் கணவர் பேர் ஐயாத்துறை. எங்களுக்கு திருமணமாகி 15 வருஷம் ஆகுது. இந்த 15 வருஷமாகவும் நான் குழந்தை இல்லாமையே தான் இருக்கேன். உன்னை போல நிறைய தெய்வங்களை நாங்கள் வேண்டிக்கிட்டோம். ஆனால் எந்த தெய்வமும் எங்களை கண் திறந்து பார்க்கல. கடவுள் குழந்தை வரமும் தரல. நீங்கள் தான் எனக்கு கண் திறந்து பார்க்கணும். ஒரு பெரியவர் கடவுள் மாதிரி அருள் கொடுத்தாரு. அதை நம்பி உன்னை தேடி வந்திருக்கோம். நீயும் எங்களை ஏமாத்திராத கடவுளே. எங்களுக்கு மடிப்பிச்சு போடு. நாங்கள் எந்த பாவமும் செய்யலை. எங்களுக்கு குழந்தை இல்லாமல் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை கிடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கடவுளே. ஊரார் என்னை மலடி மலடின்னு சொல்கிறாங்க. நீ பெத்த பிள்ளை தானே நான். ஊருக்கே நீ அம்மாவாக இருக்க. எனக்கு அம்மாவாகிற பாக்கியத்தை கொடு கடவுளே. அம்மா அம்மா. என்னங்க, எனக்கு அம்மான்ற சத்தம் கேட்டுச்சுங்க. அம்மா, என்னை விட்டுட்டு ஏமா போன? எங்க எனக்கு அம்மா அம்மான்னு கேக்குதுங்க. அம்மா அம்மா. ஐயோ செல்லமே, நீ எங்க இருக்கடா? ஏன் அழுகுற? நீ எங்க இருக்க? அம்மா நான் இருக்கேன், நீ எங்க இருக்குன்னு சொல்லுமா. அஸ்தினாபுரத்துக்கு போயிட்டு அந்த ஆலமரத்து பின்னாடி பாருங்க. கண்டிப்பா அங்க உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும். என்னங்க, எனக்கு ஏதோ அம்மா அம்மான்ற சத்தம் கேக்குதுங்க. அம்மா அம்மா. அம்மாவோட வாசனையே தெரியாம அனாதை மாதிரி நிக்கிறேம்மா. என்னை விட்டுட்டு எப்படிம்மா நீ போன? அம்மாவோட பாசத்துக்கு ஏங்கி தவிக்கிறேம்மா. ஒரு வசூருக்கு பிச்சை எடுக்கிறேம்மா. என்னை இந்த உலகத்தை விட்டு கூட்டிட்டு போயிருமா. ஐயோ, என் நெஞ்சு பதறுதே. ஏதோ ஒரு குழந்தை சத்தம் கேக்குதுமா. எனக்கும் குழந்தை தவியா தவிக்குது. எங்க இருக்குன்னு தெரியலையே. வாமா தேடி பார்க்கலாம். ஏங்க வாங்க, அப்படி போய் பார்க்கலாம். அந்த மரத்துக்கு பின்னாடி போய் பார்க்கலாம் வாமா. சரிங்க. அம்மா அம்மா அம்மா. ஐயோ, என்னங்க குழந்தைங்க. அழுகாத தங்கம். அம்மா, நீங்க யாருமா? அழுகாதடி தங்க புள்ள. நீ அம்மா இல்லாம தவிக்கிற, நான் குழந்தை இல்லாம தவிக்கிறேன். நான் உன் அம்மா மாதிரி என்ன நினைச்சுக்க சாமி. அம்மா, எனக்கு அம்மா இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேம்மா. அம்மானு நான் உங்களை கூப்பிடட்டா? அம்மானு கூப்பிடு சாமி, அம்மானு கூப்பிடு.